ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் வித் பிரியா. இன்றைக்கி என்ன vlog பார்த்தீங்கன்னா Black & Decker 2 sliced சாண்ட்விச் மேக்கர் அன்பாக்சிங் vlog தாங்க பார்க்கலாம். சும்மா லூலு ஷாப்பிங் போயிருந்தோம். அப்போது ஆஃபர் போட்டிருந்தாங்க 80 drams வந்து 49 drumsக்கு. ஸோ அதனால வாங்கிட்டு வந்துட்டோம். 600 watts அது மாதிரி நான்ஸ்டிக் பிளேட்டு க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு வாங்கிட்டு வந்தாச்சு. சரி வாங்க அன்பாக்சிங் பார்க்கலாம். கொஞ்சம் குட்டி சைஸ் தான் இது. ரொம்ப பெரிய சைஸ் ப்ரெட்டெலாம் வச்சோன்னா க்ளோஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம ப்ரெட்டு சாண்ட்விச் பண்ணி அதில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அதுவே நம்மளுக்கு 2 ஸ்லைஸாக கட் பண்ணி கொடுத்துருது. ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான். ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆனதுக்கப்புறம் அதுவே வந்து ஆஃப் ஆகிடுது. இந்த இண்டிகேட்டர் லைட் இருக்குல்ல, ரெட் கலர் வந்து ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க. வாங்கிட்டு வந்தோடனே சாண்ட்விச் செஞ்சே பார்த்தாகணும்னு வரும்போதே ப்ரெட்டு சீஸு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். லாக்டிவ்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ ஃபஸ்ட்டு வேலையே என் பொண்ணு என்ன பண்ணுறாங்க, லைட்டாக தண்ணி தொட்டு அது எல்லாத்தையும் தொடச்சிட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெட்டில் சீஸு லாக்டிவ்ஸ் எல்லாத்தையும் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். சீஸ் வந்து கொஞ்சம் நிறைய வச்சுருந்தோம். லாக் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நீராவி மாதிரி மேலே வந்துச்சு. அந்த கொதிக்கும் போது வரும் பார்த்தீங்களா, சொட்டு சொட்டாக தண்ணி, அது மாதிரி அது மேலே லைட்டாக இருந்துச்சு. ஒரு 3 minutesலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சூப்பராக அழகாக ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துருந்துச்சு. நல்லா குண்டு ப்ரெட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாட் பண்ணி கொடுத்துருந்துச்சு. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான் 49 drams. அது மாதிரி ஸ்டெயின் ஆன சீஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. குட்டி பிரெட் யூஸ் பண்ணால் இன்னும் சைட்லாம் பொங்காது சீஸ். கரெக்டாக 2-3 minutesல எடுத்துடணும். இல்லைனா பிரெட்டு ரொம்ப கருகி போன மாதிரி ஆகிடுது. மெயினாக இது யாருக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம்.